Hello everyone, welcome to our channel Saw Fashion Designer. This video is sponsored by Gen Review. This is one of the best review online portal. Link in description, please check it. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்லீவை வந்து பேலன்ஸ் உள்ள கிளாத்தை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஆப்போசிட் சைடில் ஃபோல்டடாக இருக்கணும். உங்கள் சைடு வந்து ஒரு ஃபோல்டடாகவும் ஒன்று ஓப்பன் எட்ஜாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லென்த் எவ்வளோ வைக்கிறோம்னா 11 இன்ச்சஸ் வைக்கிறோம் லென்த்து. இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க 11 இன்ச்சஸ்ஸு. ஆல்ரெடி நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறது, பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க என்னோடய சேனலுக்கு வந்து விசிட் பண்ணி வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். எப்போவுமே ஸ்லீவ் கட் பண்ணும்போது நம்ம நாலாக மடித்து போட்டதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து பிசுறு இருக்கும். நீங்கள் அதை கட் பண்ணாமல் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் கைக்கிட்ட நீங்கள் மடிக்கும்போது அது அன்ஈவன் ஆயிரும். இந்த சின்ன இதை வந்து நீங்கள் கட் பண்ணாமல் நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடும்போது தான் நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. மேலே 11 இன்ச்சஸ் மார்க் பண்ண மாதிரி கீழே 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. கை வந்து ரொம்ப குண்டாக உள்ளவங்களுக்கு வந்து 3 இன்ச்சஸ் வரையும் மார்க் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக இந்த சைஸ்க்கு வந்து 2.5 இன்ச்சஸே போதும். கீழே வந்து 7 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன் சீம் அலவன்ஸோடு சேர்த்து தான். மேலே வந்து நான் 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன் சீம் அலவன்ஸோடு சேர்த்து தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேலே 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம்னா அதுலேருந்து ஒரு கர்வ் கொடுத்தா போதும். ரொம்ப ஈஸியான சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் நார்மலாக ஒரு கர்வ் அந்த லைனோட நீங்கள் ஜாயின் பண்ணாவே அழகாக கர்வ் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் கர்வ் வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கர்வ் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து உள்கர்வ் வரையணும். நிறையா பிகினர்ஸ் பண்ணுற தப்பே இது தான். உள்கர்வ் வந்து நீங்கள் வரைய மாட்டீங்க. அப்படியே நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது தான் நம்ம ஆம்ஹோல் கிட்ட சுருக்கம் வரும். அது வந்து மெயின் ப்ராப்ளம் இதுதான். இந்த தப்பை நீங்கள் எப்போவுமே பண்ணாதீங்க. எப்போவுமே ஒரு 0.5 இன்ச்சஸ் சென்டரில் மார்க் பண்ணி மேலே ஒரு 2 இன்ச்சஸ் கீழே ஒரு 2 இன்ச்சஸ் விட்டுட்டு நடுவில் மட்டும் அந்த கர்வ் கொடுக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸு. இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணாமல் நிறையா பிகினர்ஸ் வந்து இந்த சின்ன தப்பு பண்ணுறனால தான் நிறையா ஃபால்ட் ஆகும் ஸ்லீவில். ஸோ இந்த தப்பு பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் வேறு எதுவும் டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். அவ்வளோதான், இவ்வளோ தான் நான் கட் பண்ணுவோம். இந்த சின்ன கிளாத் நம்ம கட் பண்ணுறதுனால நமக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். இதை வந்து ஒரு ஆர்ச் போட்டுக்கலாம் ஃப்ரண்ட்டுக்கு, அப்புறம் சென்டருக்கு ஒரு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து கரெக்டாக தெரியும். அவ்வளோதான், நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. 2 ஸ்லீவும் பர்ஃபெக்டாக கட் பண்ணிட்டோம். இந்த சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வர வீடியோ வந்து பட்டி எப்படி கட் பண்ணுறது, கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சா ஃபேஷன் டிசைனர் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.